Hi guys, welcome to JP World Channel. நான் உங்க JP. 13 வருஷங்களா நம்ம தவம் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ண மாட்டாமா அப்படின்னு தான். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ரன்னர் அப்பா வரும்போது சரிதான், ஒவ்வொரு வாட்டி வேர்ல்டு கப்ல போய் நம்ம ஃபெயில் ஆகும் போதும் நிறைய வாட்டி நம்ம சேடா ஃபீல் பண்ணியிருக்கோம். பிளே பண்றவங்க ஏதோ 11 பேரா இருந்தாலும் அதை ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே நம்ம சேடா ஃபீல் பண்ண தருணங்கள் நிறையவே இருக்கு. இத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் என்ன கனவோட வந்திருப்பாங்க. வந்துட்டு மனசு கஷ்டமா இருக்கு சார், ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. ஓகே, கண்டிப்பா இந்த வாட்டி கப்புன்னு நினைச்சோம். பட் கடைசியா 2007ஆம் ஆண்டு டோனியோட கையில நம்ம வேர்ல்டு கப்பை வின் பண்ணி இருந்தோம். மறுபடியும் ஹிஸ்டரி வந்திருக்கு. என்ன விஷயம்னு சொன்னா, ரோஹித் சர்மா கையில மறுபடியும் 2024 T20 வேர்ல்டு கப் வின் பண்ணி இன்னைக்கு சாதனை படைச்சிருக்காங்க நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ். அது இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே பெருமையா இருக்கு. நரேந்திர மோடி முதற்கொண்டு எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த ஒரு தருணத்துல அந்த ஃபீல்ட பார்க்கும்போது, அந்த மேட்ச் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போதே அது கொஞ்சம் ஒரு டூ ஆர் டை மாதிரி, ஹார்ட் பீட் அப்படி ரைஸ் ஆகும், அப்படி காம் ஆகும். இந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் அந்த ஒரு மேட்ச் இருந்தது. காரணம் என்னன்னா, ஒரு 2-3 ஓவர்ஸ் நம்ம இந்தியாவுக்கு சாதகமா அது இருக்குன்னு சொன்னா, ஒரு 2 ஓவர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சாதகமா மாறிடும். இந்த மாதிரி ஒரு டைம்ல எப்படி நம்ம ஐசிசி வேர்ல்டு கப்பை வின் பண்ணோம், அது மட்டும் இல்ல இதுல நிறைய இமோஷன்ஸ் இருக்குங்க. மொத்தமா எல்லா பிளேயர்ஸுமே பயங்கரமா அழுது அவங்களோட அந்த ஒரு மனசுல இருந்த உணர்வை எக்ஸ்பிரஸ் பண்ணி இருக்காங்க. இவ்வளவு எக்ஸ்பிரசிவா எல்லா பிளேயர்ஸையும் நீங்க கிரிக்கெட் டீம்ல பார்த்திருப்பீங்களான்னு சொன்னா இந்த டைம் நீங்க பார்த்திருப்பீங்க. எஸ்பெஷலி ஹார்திக் பாண்டியாவோட அந்த ஹேட்டட் எல்லாமே அவர் எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்தாங்க. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி, விராட் கோலி அவருக்கு இந்த பேட்டிங் செட்டே ஆகல அப்படின்னு சொன்ன இடத்துல எக்ஸ்போர்ட் அதோட ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாம் சொன்னது என்னன்னா, முக்கியமான மேட்ச்ல அவர் விளையாடுவார்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும் மேல சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு பயங்கர டஃப்பான ஒரு பிளேயர்ஸா மாறி இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பை தி வே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்க, அது எனக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்பட்டு இப்போ 2 இயர்ஸ் ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நேரத்துல ஜூன் 2 முதல் ஜூன் 29 வரைக்கும் இந்த வருஷம் 2024 வேர்ல்டு கப் நடக்கணும்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டாங்க. இதோட ஹோஸ்ட் சிட்டியா இருக்கிறவங்க தான் USA அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். 2024ஆம் ஆண்டுக்கான இந்த ஒரு ஐசிசி வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் ஆனது இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா. இது ஹென்சிங்டன் ஓவல் ஸ்டேடியம் பார்படோஸ்ல கடந்த ஜூன் 29 நேற்றுக்கு சாட்டர்டே அந்த மேட்ச் நடந்தது. இந்த ஒரு மேட்ச் பயங்கர இமோஷனலான ஒரு மேட்சா இருந்தது. பிகாஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் அவங்க வேர்ல்டு கப் ஃபைனல் வந்திருக்காங்கன்னா அது இந்த ஒரு மேட்ச் தான். அதுவே இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பிகாஸ் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்தியா ஒரு நல்ல ஒரு கேமை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபைனல் எப்படியாவது வின் பண்ணுவாங்களா, இல்ல ஃபைனல்ல கப்பு நமக்கு கிடைக்காம போயிருமான்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனோட ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த ஒரு மேட்ச். டாஸ் வின் பண்ணது நம்ம இந்தியா தான். இந்தியன் கேப்டனா இருந்த ரோஹித் சர்மா இந்த பிச்சை பத்தி ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், நாங்க ஒரு மேட்ச் பிளே பண்ணிருக்கோம், ஸோ நாங்க பேட்டிங்கை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பேட்டிங்கையும் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஃபீல்டுக்கு வந்தவங்க தான் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. 2 பேர் மேலேயும் நம்ம இந்தியன் ஆடியன்ஸ்க்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதை அவங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபுல்ஃபில் பண்ணதான் செஞ்சாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஓவரோட முடிவிலேயே 15 ரன் அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பட் செகண்ட் ஓவர்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய கிரகணம் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பிகாஸ் செகண்ட் ஓவர்ல ரோஹித் சர்மா கேட்ச் அவுட் ஆயிருவாங்க. அதுக்கு அடுத்து ரிஷப் பந்த் அதே ஓவர்ல கேட்ச் அவுட் ஆகுறது பயங்கரமான ஒரு ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸா அந்த டைம் இருந்தது. இதுக்கு அடுத்து சூரியகுமார் யாதவ் கேட்ச் அவுட் ஆக மொத்தத்துல 34 ரன்னுக்கு 3 விக்கெட்னு சொல்லிட்டு இந்த ஒரு பவர் பிளே நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சேடான ஒரு பவர் பிளேயா இருந்தது. இதுக்கு அடுத்து ஃபீல்டுக்கு வந்தவங்க தான் அக்சர் பட்டேல். வந்ததுமே அந்த அளவுக்கு அவர் மேல எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. பட்
அவரோட கேம் அவர் ஆட ஆரம்பிச்சதும் இந்தியர்களுக்குள்ளால ஒரு நம்பிக்கை வந்து பிறக்க ஆரம்பிச்சது. இனி ஒரு பக்கத்துல வந்து விராட் கோலி வந்து ரொம்ப ஸ்லோவா அந்த விக்கெட்டை வந்து அவர் சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அக்சர் பட்டேலோட அதிரடியான ஆட்டம், இனி ஒரு பக்கம் விராட் கோலியோட நிதானமான ஆட்டம். இந்த 2 நாளையே இந்தியாவோட ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா அக்சர் பட்டேல் வந்து தேவையே இல்லாம அவரோட அந்த 50 வாய்ப்பை வந்து இழந்திருப்பாரு. 47 ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு டைம்ல வந்து அவர் வந்து இந்த ரன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன போறாங்க. பட் அவங்களால ஓட முடியல. அவர் ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப ஸ்லோவா வந்த இந்த ஒரு காரணத்தினால விக்கெட் கீப்பர் அந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணி அங்க டீகாக் வந்து த்ரோ வந்து கரெக்டா அந்த ஸ்டெம்ப்ல ஹிட் பண்ணி அவுட் பண்ணிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயரா இருந்தாலும் மாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். அக்சர் பட்டேல் தேவையே இல்லாம இந்த இடத்துல அவங்க விக்கெட்டை வந்து பறி கொடுத்திருப்பாங்க. இது வந்து ரோஹித் சர்மா பயங்கர ஷாக்கிங் ரியாக்ஷனையும் கொடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு வந்து நம்ம சிஎஸ்கே பிளேயரா இருக்கக்கூடிய சிவம் டூபே வந்து செம்மையா அவரோட பேட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு பீரியட்ல ஒரு பக்கத்துல விராட் கோலி 48 பால்ஸுக்கு அவரோட 50 வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. மைண்ட் ப்ளோயிங்கா அந்த ஒரு மேட்ச் வந்து இருக்கும். பிகாஸ் யாராலையுமே அந்த அளவுக்கு ரன் ஸ்கோர் பண்ண முடியாத இடத்துல கோலி வந்து ரொம்ப நிதானமா அந்த ஒரு ஸ்கோர் அச்சீவ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் சடனா பாத்தீங்கன்னா 59 பால்ஸுக்கு 76 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அகெயின் கேட்ச் அவுட் ஆயிடுவாங்க. இந்த ஒரு தருணத்துல இதனாலதான் அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல வந்து கோலி பண்ண இன்னொரு விஷயம் வந்து எல்லாருமே ரொம்ப மெய்சில் இருக்க வச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் என்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கு இதை விட பெஸ்டான ஒரு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு T20ல இருந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் அவர் அறிவிச்சிருக்காரு. அவர் மேல இருந்த எல்லா பிளாக் மார்க்கையும் சேஞ்ச் பண்ணி தான் அவரோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, நிறைய யங் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பிளேஸா வந்து இதை T20 இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லி இருக்கிறது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அப்புறமா ஹார்திக் பாண்டியா வந்து ஃபீல்டுக்கு வருவாங்க. சிவம் டூபே வந்து 16 பால்ல 27 ரன் இருக்கும்போது எகெயின் கேட்ச் அவுட் ஆயிருவாங்க. லாஸ்ட் அந்த 20th ஓவர்ல லாஸ்ட் பாலும் விக்கெட் ஆக ஓவரால் பார்க்கும்போது 176க்கு 7 விக்கெட்ஸ் சொல்லிட்டு ஒரு டீசென்டான ஸ்கோரை வந்து இந்தியா அச்சைன் பண்ணியிருப்பாங்க. ஏன் இது ஒரு டீசென்டான ஸ்கோர்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்த நம்மளோட அந்த பவர் பிளேல இருந்த ஸ்கோரை கம்பேர் பண்ணும்போது அதோட விக்கெட் எல்லாம் நம்ம மெயின் பிளேயர்ஸோட விக்கெட் எல்லாம் அங்கேயே போயிடுச்சு. அப்படி இருந்தும் விராட் கோலி, அக்சர் பட்டேல், தூபே இவங்களோட ஒரு கோஆபரேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து 176 ஸ்கோர் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இதுக்கப்புறம் 177 எடுத்தா வெற்றி அப்படின்னு இலக்கோட ஃபீல்டுக்கு வர்றதுதான் சவுத் ஆப்பிரிக்கா. நம்ம இந்தியா மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து கொஞ்சம் திணறுவாங்க. அவங்களோட பவர் பிளேயிங் கொஞ்சம் வந்து டவுன்ல தான் போயிட்டு இருந்தது. இந்த ஒரு தருணத்துல தான் பாத்தீங்கன்னு சொன்னா ஹைதராபாத்ல நம்ம இந்தியாவில விளையாடினது தான் ஹென்ரிச் கிளாசன். இவர் வந்ததுக்கு அப்புறமா இவர் வந்து அந்த வேர்ல்டு கப்பே ஒரு ஐபிஎல் மேட்ச் மாதிரி விளையாடினாரு. அவர் வந்ததும் அந்த ஐபிஎலோட அப்படியே நம்மளால பார்க்க முடிஞ்சது. 27 பாலுக்கு 52 ரன்னு. இந்தியன் பவுலர்ஸ் எல்லாரையும் பயங்கரமா திணறடிச்சாங்க. ஈவன் பும்ரா கிட்ட கொடுத்த பிறகு கூட அவரோட விக்கெட் எடுக்க முடியல. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருந்தாங்க. இந்த இடத்துலதான் இந்தியாவோட இந்த மேட்ச் நம்மளை விட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட ஹார்திக் பாண்டியா வந்து இந்தியாவுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நட்சத்திரமா அந்த இடத்துல வாராங்க. அவரோட விக்கெட்டை எடுக்கிறாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு ரிமார்க்கபிள் மெமரியா அந்த இடத்துல மாறுது. கிளாசனோட அவுட் வந்து ஒன் ஆஃப் த டேர்னிங் பாயிண்டா இந்த மேட்ச்க்கு அமைஞ்சாலும் இதுக்கு அப்புறமா பும்ராவோட பால், அது ஒரு புல் டாஸ் பால் வந்து மில்லருக்கு போடுவாங்க. மில்லர் ஆல்ரெடி வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட நிறைய மேட்ச் இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த தருணத்துல பும்ராவோட பால் வந்து அதுவும் புல் டாஸ் பால் எப்படி 6 போயிரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல சூர்யா குமார் யாதவ், தட் மேன் இஸ் அமேசிங். அந்த ஃபைனல் லைன்ல நின்றுட்டு அந்த கேட்ச் அவர் பிடிச்ச விதம், பிடிச்சது மட்டும் இல்ல, எல்லாரும் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லி அவரை கொண்டாடினது, தட் வாஸ் அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட். நம்ம இந்தியாவின் கையில இருந்து போன ஒரு மேட்ச் மறுபடியும் இந்தியா டீமுக்கு வர்றதுக்கு இது ஒரு மெயின் பாயிண்டா இருந்தது. இனி ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா,
4 ஓவர் 16, 17, 18, 19, 20 இந்த 5 ஓவர்லையும் பவுலர்ஸ் வந்து மேஜிக் தான் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 148 ரன்ஸ் சீக்கிரமா அவங்க வின் பண்ணலாம். 24 பாலுக்கு 27 ரன் தான் அவங்களுக்கு தேவை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. இந்த இடத்துல பவுலர்ஸ் மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 16வது ஓவர் 4 ரன் தான் கொடுத்தாங்க. 17வது ஓவர் 4 ரன். 18வது ஓவர் 2 ரன். 19 4 ரன். 20வது ஓவர் ஃபைனல் ஓவர் வந்து 8 ரன் தான் கொடுத்தாங்க. இதனாலதான் 7 ரன் வித்தியாசத்துல நம்மளால வின் பண்ண முடிஞ்சது. இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா 20வது அந்த லாஸ்ட் ஓவர் ஹை பிரஷரை ஹேண்டில் பண்ண அந்த ஒரு பவுலர் எல்லாராலையும் 6 மாசமா பயங்கரமா வெறுப்பு பேச்சுக்கு ஆளான ஒரு பர்சன் அவரால் அந்த வெறுப்பை மொத்தமா கொண்டு வந்து இந்த ஒரு கேம்ல போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து இவரை வந்து டீம்ல எடுக்கணுமான்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா சொல்லுவாரு, அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, பவுலிங் தானே பண்ணிட்டு இருக்காரு, அதே அவர் கண்டினியூ பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் சொல்லி இருப்பாரு. அந்த விஷயம் ஏன்னு சொல்லிட்டு நேத்திக்குள்ள மேட்ச்ல ரியலா ப்ரூவ் ஆயிருக்குங்க. அவரோட எபிலிட்டி அவர் அவ்வளோ சூப்பரா ப்ரூவ் பண்ணியிருந்தார். ஒரு பால்ல வந்து 4 போகும், பட் உடனே பேக் டு பேக் விக்கெட் எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஒரு பால் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போனதும் அவர் வந்து இனி ஒரு பிளேயர் வந்து எடுக்கட்டும்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டாரு. உடனே ஓடி போய் அந்த பால் எடுக்கிறதா இருக்கட்டும். அந்த லாஸ்ட் ஓவர் வெறும் 8 ரன் கொடுத்து அவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி இந்தியாவை வந்து வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போன ஹார்திக் பாண்டியாவுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லித்தான் ஆகணும். இன்னொரு பக்கத்துல இன்னும் 2 யங் பிளேயர்ஸ் வந்து இந்த வேர்ல்டு கப் ரொம்ப ப்ரெஷரான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ற இந்த தருணத்துல மிஸ்டேக் பண்ணா கூட பயங்கரமா அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெஷரை எங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஒன் இஸ் அக்ஷர் பட்டேல், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இனி ஒன்னு ஹர்தீப் சிங் செம்மையா பவுலிங் பண்ணியிருந்தாரு. 4 ஓவர்ல 20 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அன்பிலீவபிள். ஹார்திக் பாண்டியா 3 விக்கெட் 3 ஓவர் பண்ணியிருப்பாரு, 20 ரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இனியொரு பக்கம் ஜஸ்வந்த் பும்ரா வந்து 2 விக்கெட் 4 ஓவர் போட்டிருப்பாங்க, 18 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. இந்த பவுலர்ஸோட இந்த ஒரு காம்போ வந்து நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அக்ஷர் பட்டேலும் 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ இந்தியாவுக்கான ஒரு ப்ராமிசிங் ஒரு பர்சனா வந்து ப்ராமிசிங் பவுலரா வந்து ஹர்தீப் சிங் வந்து இப்ப விளங்குறாங்க. இதுக்கப்புறமா மெயினா ஒரு பிளேயர் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னா அது ஜஸ்வந்த் பும்ரா. பிகாஸ் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் இந்த வேர்ல்டு கப் மேட்ச் ஃபுல்லாவே இந்தியாவுக்காக சிறப்பா செயல்பட்டு 15 விக்கெட்டை வந்து எடுத்தது மட்டும் இல்லாம இந்த என்டையர் வேர்ல்டு கப் சீரீஸ்லயே 4.17 எக்கானமி மெயின்டைன் பண்ற ஒன்லி 1 பவுலரா இந்த ஜஸ்வந்த் பும்ரா இருக்கிறாங்க. ரியலி அவரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிதாலும் அவர் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமா காணப்படுறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர் வந்து இந்தியாவுக்காக வேர்ல்டு கப்ல ஹையஸ்ட் ரன்னை வந்து நேற்றுக்கு ஸ்கோர் பண்ணி அவரோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இனி ஒரு பர்சன் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. தட் இஸ் ரோஹித் சர்மா. T20 வேர்ல்டு கப்ல இருந்து T20 அந்த டீம் லீட் பண்ற கேப்டன்சில இருந்து அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பெஸ்ட் ஆஃப் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துல அவரோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. பட் இந்த இடத்துல ரோஹித் சர்மாவோட கேப்டன்சிக்கு நம்ம வந்து எவ்வளோ புகழ்ந்தாலும் மிகையாகாதுன்னு சொல்லலாம். அந்த ப்ரெஷர் எவ்வளோ வந்தாலும் இந்த மேட்ச் வந்து நம்ம கையை விட்டு போனாலுமே அவர் அந்த ப்ரெஷரை பயங்கரமா ஹேண்டில் பண்ணாரு. அது மட்டும் இல்ல கரெக்டான டைம் கரெக்டான பவுலிங்க்கு அவங்க சூஸ் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது எல்லாத்த விட அவரு வேர்ல்டு கப் வின் பண்ண பிறகு அவர் காமிச்ச சில ஜெஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு மக்கள் எல்லாருமே அவரை கொண்டாடுற வகையில அமைஞ்சிருக்கு. அது என்னெல்லாம் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே பயங்கரமா அழுதாங்க. ஹார்திக் பாண்டியாவால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஃபுல்லா ஈவன் அது முடிஞ்ச அந்த வின்னர்ஸ் அந்த ட்ராஃபி வாங்கக்கூடிய அந்த செரமனிலையும் அவரால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதே மாதிரி தான் ரோஹித் சர்மாவுக்கும் பயங்கர இமோஷனலா இருந்தது. இந்த இமோஷன்லயும் அவர் சில விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணார்.
ஃபர்ஸ்ட் அவர் அப்படியே கிரவுண்ட்ல கடந்து அந்த கிரவுண்டை இந்த மாதிரி இடிச்சு அவரோட இமோஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாரு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அவ்வளோ கோடி கணக்கான ஆடியன்ஸ் அங்கே இருப்பாங்க. எல்லாருக்கும் எந்த வித ஹெசிடேஷனும் இல்லாமல் கை வணங்கி ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. உண்மையிலே இந்த உலக மக்கள் எல்லாருமே உற்று பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல அவரோட செயல் வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா கருதப்படுது. இதுக்கப்புறம் எல்லா இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களோட கொண்டாட்டத்தில், ஏன்னா அவ்வளோ ஏங்கி இருந்தாங்க அந்த வெற்றிக்கு, அந்த கொண்டாட்டத்தில் இருந்த பிறகும் கரெக்டான டைம்ல பிளேயர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ்க்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி அவங்கள வந்து வழி அனுப்பியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கான்ட்ரவர்சி வந்தது, சிஎஸ்கே விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அந்த டைம் வந்து பெங்களூர் கொண்டாடினாங்க, அவங்க ஷேக் ஹேண்ட் கூட கொடுக்கல. லாஸ்ட் வந்து விராட் கோலி அந்த அவங்க அந்த கேபினுக்கு வந்து ஷேக் ஹேண்ட் கொடுத்துருப்பாங்க, பட் அந்த டைம் கொடுக்கலன்னு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. பட் இந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மா ரொம்ப நீட்டா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ட்ராஃபி வாங்கும்போது சரிதான், ஒரு கேப்டனை அவ்வளோ சூப்பர், அப்படி நம்மள மேய்ஸில் இருக்கிற மாதிரி அவரோட எல்லா ஆக்ஷனும் இருந்தது. தட் வாஸ் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன். தோனிக்கு அப்புறமா ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு கேப்டனா ரோஹித் சர்மா இருக்காங்க. அதனாலதான் வேர்ல்டு கப் நம்மளால வின் பண்ண முடிஞ்சுது. இது எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா ஓடி போய் ஹார்திக் பாண்டியாவுக்கு உம்மா கொடுத்துருப்பாங்க. அது வந்து அவரோட அந்த ஒரு இமோஷன், ஏற்கனவே இவங்க 2 பேருக்குள்ளால அவ்வளோ ஃபைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல ஓடி போய் அந்த ஒரு உம்மா கொடுத்த அந்த விஷயம் வந்து நல்லா பார்க்கும்போது அப்படியே எனக்கு ரொம்ப கூஸ்பமான ஒரு மூமெண்டாகவும் இருந்தது. ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஹெட் கோச்சா இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட், அவரை நம்ம அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கவே முடியாது. ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு ஹெட்டா வந்து நமக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அவர் அமைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, அந்த மனுஷன் ரொம்ப இமோஷனை வெளிப்படுத்தவே மாட்டாரு. பட் நேத்திக்குள்ள மேட்ச்ல அவரே அவ்வளோ இமோஷன்ஸை வெளிப்படுத்தினாங்க. இது அவர் ஹெட்டா இருக்கக்கூடிய ஃபைனல் மேட்ச்னு கூட நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் அவர் ஹெட் கோச்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. இந்த ஒரு விக்டரி, ஒரு ஹிஸ்டாரிக் வின்னுக்காக நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்முவா இருக்கட்டும், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின், இன்னும் எக்கச்சக்கமான கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இந்தியன் டீமுக்கு எஸ்பெஷலி ரோஹித் சர்மாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்துல நம்மளும் அவங்களுக்கு ஒரு கன்கிராச்சுலேஷன்ஸை சொல்லிடலாம். அண்ட் நான் என்னென்ன ஈவெண்ட்டை இந்த வேர்ல்டு கப்பில் மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டு கப் எப்படி இருந்தது, எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணீங்க, இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்தது, எல்லா பற்றின கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க. ஜேபி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பாய், டேக் கேர், see you.